2026 சட்டமன்ற தேர்தல். புதிய அவதாரம் எடுத்த சசிகலா பிப்ரவரி 24ஆம் தேதி புதிய கட்சி ஆரம்பிக்கும் சசிகலா அம்மையார். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் அதிமுக கூட்டணியிலே இணைந்து விடலாம். அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றி விடலாம். 2026 அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து அதிமுகவை தன் கைவசப்படுத்தி தன்னுடைய குடும்ப கட்சியாக ஏற்க வைக்க விடலாம் என நமது சசிகலா அம்மையார் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தாங்க. ஆனால் இருந்த போதிலுமே தொண்டர்களுடைய பலம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக அதிமுகவை உருவாக்கி வைத்திருக்கிறார், கட்டமைத்து வைத்திருக்கிறார். அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. இனிமேல் அதிமுகவிலோ அதிமுக கூட்டணியிலோ நாம் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என தெரிந்த சசிகலா அம்மையார் தற்சமயம் வருகின்ற 24ஆம் தேதி புதிதாக ஒரு அவதாரம் எடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த சசிகலா அம்மையார் திட்டமிட்டிருக்கிறார். அன்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி தனது அரசியல் பலத்தை நிரூபிக்க அவர் முடிவு செய்ததாக தெரிகிறது. இந்த மேடையிலே தனது புதிய தனி கட்சி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் சசிகலா அம்மையார் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள தனது ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாராம். புதிய கட்சியின் பெயரை தேர்வு செய்வதில் சசிகலா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறாராம். குறிப்பாக கட்சியின் பெயரில் அதிமுக என்ற சொல் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஜெயலலிதா, அண்ணா திமுக உள்ளிட்ட சில பெயர்கள் அண்ணா திமுக உள்ளிட்ட பெயர்கள் சில ஆலோசனை உள்ளதாகவும் ஜெயலலிதாவின் பெயரையும் அண்ணாவின் கொள்கைகளையும் முன்னிறுத்தி கட்சியின் அடையாளம் அமையும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தன் பக்கமே உள்ளார் என்பதை நிரூபிக்க சசிகலா எடுத்துள்ள இந்த முயற்சி தமிழக அரசியல் களத்திலே தற்போது புதிதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. என்னதான் புதிதாக அவதாரம் எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய அளவுக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய அளவிலே நங்கூரம் போட்டு அதிமுகவிலே அமர்ந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியது என்னமோ சசிகலா அம்மையார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சசிகலா அம்மையாரை நீக்கினார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்து உண்டு. ஏனென்றால் அந்த நேரத்திலே தர்மயுத்தம் என்பது நடத்தப்பட்டது. தர்மயுத்தம் நடத்தப்பட்ட பின்புதான் தர்மத்திலே கிடைத்த வெற்றிக்கு பின்புதான் சசிகலா அம்மையாரும் டிடி ஜெனரலும் அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்கப்பட்டார்கள் அப்படின்னே கூட சொல்ல. சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்ற அந்த நேரத்திலே மேடை ஏறி ஸ்வீட் கொடுத்த நபர் நமது ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அன்று ஓபிஎஸ் மட்டும் தர்மயுத்தம் எதுவும் ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருந்தால், ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி விடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் அதிமுகவிலே இந்த உயரத்திற்கு வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.